கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இருக்கிறது. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தி நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆங்கிலத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், and it shall come to pass in that day that his burden shall be taken away from off thy shoulder, his yoke from off thy neck, and the yoke shall be destroyed because of the anointing. இந்த மாதத்தை இப்படியாக நான் அழைக்கும்படி விரும்புகிறேன். நுகங்களை முறித்து நன்மையினால் நம்மை நிரப்பும் ஒரு மாதமாய் இருக்கிறது. A month of liberty and prosperity. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஆங்கில வெர்ஷன் இப்படியாய் சொல்லுகிறது, because of the fatness the yoke shall be destroyed. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதினாலே, அபிஷேகத்தின் ஊடாய் தேவன் உங்களுக்கு அருளும் ஆசீர்வாதத்தினாலே நுகம் முறிக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தின் வல்லமையினாலும் தேவன் அருளும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த மாதத்திலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல நுகங்களையும் தேவன் முறித்து போடுகிறார். நுகங்களை முறித்து நன்மையினால் உங்களை நிறைத்து நடத்த போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை கவனித்து பார்க்கும் பொழுது 3 விதமாய் தேவன் அறியப்படுகிறார். முதலாவதாக 17ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேலின் ஒளியானவர் என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ஒளியானவர். இவைகளை தியானிக்கும் போதே இந்த நுகத்திற்கான காரணங்களையும் நான் என்னுடைய மனதிலே நிறுத்தி பார்க்கிறேன். ஒருவேளை இருளின் ஆதிக்கத்து நிமித்தமாய் ஏற்பட்ட சில நுகங்களாய் இருக்கலாம். ஆனால் இவர் இஸ்ரவேலின் ஒளியாக இருக்கிறபடினால், நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் ஒளியாய் இருக்கிறபடினால், அந்த வெளிச்சத்திற்கு முன்பதாக, அவருடைய மகிமையின் பிரகாசத்திற்கு முன்பதாக இருளானது நிற்க முடியாது. இருளானது அவரை பற்றிக் கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது. எனவே பிரகாசிக்கும் வெளிச்சமாய் இருக்கிற இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நுகமாய் இருந்தாலும் அதை முறித்து போடுகிறார். இரண்டாவதாக 20வது வசனத்தை கவனிக்கும் பொழுது இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று எழுதியிருக்கிறது. இவர் இஸ்ரவேலின் ஒளியானவர் மாத்திரமல்ல, இவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சில பாவத்து நிமித்தமாய் நுகங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நுகங்களை எல்லாம் முறிக்கும்படிக்கு இவர் பரிசுத்தராய் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை எல்லாம் போக்குகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்தை உங்களுக்கு அருளி உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நுகத்தையும் முறித்து போட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக 34வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே மகத்துவமானவர் என்று எழுதியிருக்கிறது. இவர் இஸ்ரவேலின் ஒளியானவர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், இவர் மகத்துவமானவர். எல்லா அநியாயத்தையும், எல்லா அநீதியையும், எல்லா அவபக்தியும் இஸ்ரவேலில் இருந்து இவர் அகற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நுகங்கள் அநியாயத்து நிமித்தமாய் வந்திருக்கலாம், அநீதி நிமித்தமாய் வந்திருக்கலாம், அவபக்தி நிமித்தமாய் வந்திருக்கலாம். எல்லா நுகத்தையும் முறித்து அவர் உங்களை நன்மையினாலே நிரப்ப போகிறார். இவர் இஸ்ரவேலின் ஒளியானவராய் இருக்கிறபடினால் இருள் இனிமேல் அணுகாது. தேவனுடைய பிள்ளைகளே, இவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் இனிமேல் பாவம் அணுகாது. தேவனுடைய பிள்ளைகளே, இவர் இஸ்ரவேலிலே மகத்துவமானவராய் இருக்கிறபடினால் எல்லா அநியாயங்களையும், அவபக்தியும், அநீதியும் அகற்றி உங்களை உண்மையுள்ளவர்களாய் நிறுத்த இவர் உண்மையுள்ளவராய், பரிசுத்தம் உள்ளவராய், நீதி உள்ளவராய் இருக்கிறார், மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை இன்னும் நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது இஸ்ரவேலின் 3 விதமான சத்துருக்கள், அவர்கள் நிமித்தமாய் காணப்பட்ட 3 விதமான நுகங்கள், அவைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே எகிப்தின் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, மீதியானின் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அசீரியரின் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் இவர்கள் இஸ்ரவேலின் மேல் நுகத்தை வைத்து இஸ்ரவேலை இவர்கள் ஒடுக்கினவர்கள். எனவே இந்த 3 காரியங்களையும் நாம்
நான் லேசாய் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். எகிப்தின் நுகம், இவைகளை தியானிப்பதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட நுகங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சென்று போன நாட்களில் இருந்திருக்கலாம். ஆனால் அவைகள் தொடருவதற்கு தேவன் இடம் கொடுப்பதில்லை. காரணம், அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே நிச்சயமாக அற்புதம் செய்வார். எகிப்தின் நுகம் என்பது ஒரு சிறுமையின் அனுபவமாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனம் சிறுமை அடைந்து நிந்தை அடைந்து காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமையின் அனுபவங்கள், அதுதான் எகிப்தின் நுகம். எகிப்தின் நுகத்தை தேவன் முறித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தபடியாக மீதியானின் நுகம் என்று நாம் பார்க்கலாம். மீதியானின் நுகம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இஸ்ரவேலை வெறுமையாக்கி போட்டது. எந்த விளைச்சலும் இராதபடிக்கு நிலத்தின் விளைச்சலை எல்லாம் கெடுத்து அப்படியாக ஒரு வெறுமையின் அனுபவத்தை கொண்டு வந்தது. சிறுமையின் அனுபவமாயிருக்கலாம் அல்லது வெறுமையின் அனுபவமாயிருக்கலாம். இன்னும் மூன்றாவதாக அசீரியரின் நுகம் எப்படிப்பட்டது தெரியுமா? தீமையின் அனுபவங்கள். அவர்களை தீமை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. பயத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே ஆண்டவர் இங்கே 10ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலே சொல்கிறார், என் ஜனமே அசீரியனுக்கு பயப்படாதே என்று சொல்லி. காரணம், அவர் நுகத்தை முறிக்கிற தேவன். எகிப்தின் நுகம் சிறுமையை கொண்டு வந்தது, மீதியானின் நுகம் வெறுமை கொண்டு வந்தது, அசீரியரின் நுகம் தீமைகளை கொண்டு வந்தது. இவைகளை எல்லாம் தேவன் அகற்றி போட்டு விட்டார். அந்த நுகங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முறிக்கப்பட்டது. இனிமேல் சிறுமைக்கு இடமில்லை, இனிமேல் வெறுமைக்கு இடமில்லை, இனிமேல் தீமை உங்களை அணுகாது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்திலே தம்முடைய அபிஷேகத்தினால் உங்களை நிறைத்து, தம்முடைய ஆசீர்வாதங்களால் நிறைத்து, நுகங்களை முறித்து நன்மையால் உங்களை நிறைத்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாகவே உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.